அதில் அவர்களால் புகாரி அளிக்கக்கூடிய ஒவ்வொரு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சோதனை கேட்கிறாரா அல்லாஹிடத்திலே விரும்பவும் என்பதற்கு இந்த சோதனை அது தொடரப்பட வேண்டும், நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை நாம் இன்று இரவே அதனுடைய ஆரம்பத்தை சில அறிக்கைகளை கூறுகிறோம். அல்லாஹ்வை கபூல் செய்து திரும்பவும் விவாதத்தை சோதனைத்த வாக்கியத்தை நமக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபஇன்ன அஸ்ஸகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسنة المتصل بنا إلى أمير المؤمنين الحافظ المتقن الحجاج الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم المغيرة بن بكر الجاهلي البخاري رحمه الله ونفعنا بعلومه آمين. بسم الله الرحمن الرحيم. قالوا كيف كان رسول الله إلى رسول الله صلى الله عليه وسلم وقال الله عز وجل إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده. وبه قال حدثنا حميد قال حدثنا سفيان قال حدثنا يحيى بن سعيد الانصاري قال اخبرني محمد بن ابراهيم التيمي انه سمع علقمة بن وقاص الليثي يقول سمعت عمر بن الخطاب رضي الله عنه المنبر يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. وبه قال حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك بن هشام بن عروة عن أبيه عن عائشة أم المؤمنين رضي الله عنها أن الحارث بن هشام سأل رسول الله صلى الله عليه وسلم فقال يا رسول الله كيف يأتيك المغرب؟ فقال رسول الله صلى الله عليه وسلم أحيانا يأتيني مثل سلسلة الجبل وهو أشد عليه فيحسن عني وقد رأيت عنه ما قال. وأحيانا يتمثل لي الملك رجلا فيكلمني فعن ما يقول. قالت عائشة رضي الله عنها ولقد رأيته ينزل عليه الوحي في يوم شديد البرد فيكشف عنه وأن جبينه وإن جبينه ليتفطر ورقا. அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் காரணமாக இந்த நடுநிலை நேரத்திலே உலகமெல்லாம் மூழ்கிக் கொண்டிருக்கும் போது அல்லது பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் போது செய்யக்கூடாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் போது நம்மை தேர்ந்தெடுத்து இந்த நல்ல நேரத்தில் இந்த மஜ்லிஸில் பயானுடைய இந்த மஜ்லிஸில் புகாரியுடைய நிறைவுடைய இந்த மஜ்லிஸில் லிஸ்ருடைய இந்த மஜ்லிஸில் துஆவுடைய இந்த மஜ்லிஸில் பங்கு கொள்வதற்குண்டான வாய்ப்பு தந்திருக்கிறான். அல்லாஹ்வை
எல்லா புகழும் நன்றி சொந்தம். எங்களால் எதுவும் செய்ய முடியாது. எந்த நன்மையான விஷயங்களும் நாங்கள் சுயமாக செய்ய முடியாது. எந்த பாவத்தையும் நாங்கள் மீற முடியாது. எந்த பாவத்தையும் எங்களால் மீற முடியாது. எந்த நல்ல அமலையும் செய்வதற்குண்டான சக்தி எதுவில்லை. இல்லாத அறிவியல் மகத்துவம் மிக்க உயர்வு மிக்க அல்லாஹ்வே நீ எங்களுக்கு உதவி செய்தாரே தவிர அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நன்றியை சமர்ப்பணம் செய்து இப்போது வீட்டுடைய நன்றியை தொடங்குகிறோம். வீட்டுடைய சிறப்புகள் எல்லாம் தங்களுக்கு தெரியும். இபாதத்துகள் அனைத்தும் செய்திருக்காங்க. தொழுகை அதுவும் திக்ர், திலாவத்துல் குர்ஆன் அதுவும் திக்ர், பயான் அதுவும் திக்ர், படிப்பது இஸ்லாமிய புத்தகங்களை அதுவும் திக்ர். எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மூட்டுகிறதோ, உண்டாக்குகிறதோ, உணர்த்துகிறதோ அதுவெல்லாம் திக்ர். இருந்தாலும் சில வார்த்தைகளை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தெடுத்து தேர்ந்தெடுத்து அதை திரும்பவும் திரும்பவும் சொல்வதற்குண்டான ஒரு நிலையை உண்டாக்கி திக்ருடைய ஒரு துணிவாக ஆக்கிவிட்டார். அன்பானவர்களே, மனிதன் வார்த்தைகளை சொல்வதை கொண்டு, அந்த வார்த்தைகளை முடிவதை கொண்டு உலகிலே எதுவும் நடைபெறாது. சாதமாக இருக்கிறது. தண்ணீர் 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 என்று 1000 தடவை சொன்னால் தாகம் செய்யலாம். பசியாக இருக்கிறது. உணவு, சாப்பாடு, பிரியாணி என்றெல்லாம் எத்தனை விதமான வார்த்தைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் பசி செய்யாது. இதுதான் உலகத்தினுடைய நியதி. தண்ணீரை கேட்க வேண்டும், தண்ணீரை பெற வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், பசி என்று சொல்ல வேண்டும், அது எங்கே இருக்கிறதோ அங்கே செல்ல வேண்டும், அதை உண்டாக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கிறது, அந்த பெயரை சொல்வதன் காரணமாக திரும்பவும் அந்த திரும்பவும் சொல்வதன் காரணமாக அல்லாஹ் மனதிலே ஒரு விதமான குணப்பாடுகளை உண்டாக்குகின்றான், திருத்தங்களை உண்டாக்குகின்றான், லைப்புகளை உண்டாக்குகின்றான், கெட்டவர்களும் நல்லவர்களாக ஆகுகிறார். இது அல்லாஹ்வுடைய பெயருக்கு மட்டும் உண்டான ஒரு தனி சிபத். சிலர்கள் இந்த உலகத்தினுடைய அந்த வார்த்தைகளோடு ஒப்பிட்டு ஒருமனே ஆயிலா இல்லல்லா என்று சொன்னால் நீங்கள் அடையப் போவது எது? தண்ணீர் என்று சொன்னால் தாகம் தீர்ந்துவிடுமா? பசி என்று சொன்னால், சாப்பாடு என்று சொன்னால் பசி நீங்கிவிடுமா என்றெல்லாம் கேட்டு குழப்புவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த பெயருக்கு தனித்துவம் இருக்கிறது, தனி மகத்துவம் இருக்கிறது. அப்பொழுது திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். எத்தனை ஹதீஸ்களுடைய கிதாபுகளை புரட்டி பாருங்கள். இந்த தஸ்பீஹை நீங்கள் இத்தனை தடவை சொல்லுங்கள், 100 தடவை சொல்லுங்கள், 33 தடவை சொல்லுங்கள், 15 தடவை சொல்லுங்கள் என்றெல்லாம் பலமான சகிஹான சரியான ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஒரு தடவை சொல்வது, அதை 10 தடவை சொல்வது, அதை 100 தடவை சொல்வது ஏற்படக்கூடிய பயன்கள் இருக்கிறது. அது சொல்லி முடிக்க முடியாது. எனவே நாம் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள், முறையான குர்ஆனை ஹதீஸை பின்பற்றுபவர்கள், நம்முடைய இமாம்கள் எல்லாம் எதை வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அதை உண்மை என்று நம்பி செயல்படுபவர்கள். அந்த அடிப்படையில் இப்போது ஒரு நிமிடங்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை, இந்த திருநாமங்களை நாம் சொல்ல போகிறோம். ஆகவே தாங்கள் எல்லாம் மனதை ஓர்மைப்படுத்தி நான் இப்போது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ற அந்த ஞாபகத்தை மனதில் கொண்டு வந்து சொல்லுங்கள். ஏதோ நாக்கு சொல்கிறது, மனது எங்கோ இருக்கிறது என்றால் எந்த பயனும் தராது. லா இலாஹா இல்லல்லாஹ்
صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم. سبحان الله وبحمده سبحان الله العظيم. 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 மழைகளினால் நாம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வெயிலுடைய உஷ்ணம் கடுமையாக இருக்கிறது. அந்த குளிர்ந்த நிலை காற்றுகளில் இல்லை, காய்ந்த காற்றுகள் இருக்கின்றன. நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம் நிறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தொழாத நபர்கள் தொழாமல் தான் இருக்கிறார்கள். பொய் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் பொய் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏமாற்றக்காரர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மழை பெய்யவில்லை, மழை பெய்யவில்லை, மழை பெய்யவில்லை என்று பார்த்தாலும் ஒரே பேச்சு. இந்த ஹதரத்துகள் எல்லாம் மழைக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மழைக்காக துஆ செய்கிறார்களா என்றெல்லாம் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா இமாம்களும் உஸ்தாதுகளும் மழைக்காக துஆ செய்கிறார்கள், தொழுகைக்கு பின்னால் துஆ செய்கிறார்கள். இந்த வாரத்துடைய குத்துபா கூட முதல் குத்துபாவும் மழைக்காக உள்ள குத்துபா தான், இரண்டாவது குத்துபாவும் மழைக்காக உள்ள குத்துபா தான். ஆனால் இவ்வளவு துஆவுக்கு பின்பும் கூட அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் இறங்குவதில்லை என்றால் அங்கே நாம் நம்முடைய மனதை தொட்டு அதை பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய இரக்கம் நம் மீது ஏற்படவில்லை. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அருமை நண்பர் தொழாதவராக இருக்கிறார். அந்த அருமை நண்பரிடம் சொல்வதற்காக நாம் ஏறியிருக்கிறோமா? அன்பானவர்களே, தொழுது கொண்டிருக்கின்ற நாம் நமக்கு தெரிந்த நம்முடைய கீழ் இருக்கின்றவர்கள் தொழாமல் இருக்கும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் அதுவும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உண்டான ஒரு காரணம் தான். நான் தொழுது கொண்டிருக்கிறேன், நான் உண்மை பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்னுடைய மகன் சொல்வதில்லை, என்னுடைய அத்தா சொல்வதில்லை, என்னுடைய வீட்டில் சொல்வதில்லை, என்னுடைய நண்பன் சொல்வதில்லை. 5 பேர் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாங்க சொன்னவுடன் 2 பேர் வந்து விடுகிறோம், 3 பேர் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களின் மீது ஏதாவது வெறுப்பு வருகிறதா? ஈமானுடைய நிலை இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்றா? நம்மை பெற்றெடுத்த தந்தையை ஒரு நபர் அவர் கண்ணியை குறைவாக நடத்துகிறார் என்றால் நமக்கு எவ்வளவு விருப்பம் வரும்? நாம் எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த அல்லாஹ்வை கொலை செய்கிறோமோ, நாம் சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் நான் வரமாட்டேன் என்றால் அவர்கள் மீது ஒரு விதமான ஒரு வெறுப்பு வர வேண்டும் அல்லவா? ஆகவே நான் தொழுது கொண்டிருக்கிறேன், துஆ செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் கொடுக்க மாட்டேன் என்கிறான் என்றால் அங்கே ஏதோ ஓட்டை இருக்கிறது என்பதை புரிகிறது. ஆகவே அது எங்கிருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணியும் போது தான் அல்லாஹ் மழை. ஆகவே நம்முடைய ஊரில் மழை பெய்ய வேண்டும் என்றால் லால்பேட்டையில் உண்டான முஸ்லிம்கள் அனைவரும் தொழு முஸ்லிம்களாக ஆக வேண்டும். அதுதான் சரியான வழி.
அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இங்கே இருக்கின்ற நாம் மழை பெய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தை நம்முடைய பாவங்கள் என்ன என்பது நமக்குத்தான் தெரியும். ஆகவே இஸ்திக்பார் செய்வோம். நம்முடைய அருமையான அந்த சகோதரர்களை இஸ்திக்பார் செய்ய வைப்போம். இன்ஷா அல்லாஹ் தஆலா சீக்கிரமாக அல்லாஹ் மழை பெய்ய வைப்பான். ஒரு கால் நாம் கேட்டு மழையை தரவில்லை என்றாலும் மழை இல்லை என்றால் என்ன நஷ்டங்கள் ஏற்படுமோ அந்த நஷ்டங்கள் ஏற்படாது. மழை இல்லை என்றால் என்ன விபரீதங்கள் ஏற்படுமோ அந்த விபரீதங்கள் ஏற்படாது. அன்பானவர்களே, நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை ஊர்களில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் குடங்களை தூக்கிக் கொண்டு காலையிலேயே சென்று மாலை நேரத்தில் வருகின்றார்கள். மழை பெய்யவில்லை தான், ஆனால் எல்லார் வீட்டுடைய பைப்புகளிலும் தண்ணீர் கொட்டுகிறது. இதற்காக நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமா அல்லவா? இதெல்லாம் எப்படி? மழையை கேட்கிறோம், மழையை தராவிட்டாலும் தண்ணீர் தருகிறான், எப்படியோ எங்கிருந்தோ கொடுக்கின்றான். ஆகவே கேட்பதில் தலைத்து விடாதீர்கள். கேட்பதை கொடுப்பான் அல்லாஹ், அல்லது தாமதமாக கொடுப்பான் அல்லாஹ், அல்லது கேட்டதின் காரணமாக நாம் எதை கேட்கிறோமோ அது இல்லை என்றால் என்ன நஷ்டம் ஏற்படுமோ அந்த நஷ்டத்தில் இருந்து பாதுகாப்பு கொடுப்பான். நாம் நம்முடைய ஊருடைய உலமாக்கள் பெரிய மனிதர்கள் சாலிஹீன்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மழையை கேட்பதின் காரணமாக மழை பெய்யாமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வறண்டு விட வேண்டும், காய்ந்து விட வேண்டும், நாமெல்லாம் குடியாய் குடிக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நிலை இல்லை. இது துஆவுடைய வழக்கத்தின் காரணமாக. எனவே இப்போது நாம் அதற்காக இஸ்திக்பார் செய்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت وأعوذ بك
لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أمرك ووعدك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت رب اغفر لي 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 بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والنار اللهم لك الحمد حمدا دائما مع دوامك ولك الحمد حمدا خالدا مع خلودك ولك الحمد حمدا لا منتهى له دون مشيتك ولك الحمد حمدا لا يريد قائله إلا رضاك ولك الحمد كما ينبغي لجلال وجهك الكريم اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك اللهم لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما فيك من شيء بعد فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم فسبحان الله حين تمسون وحين تصبحون وله الحمد في السماوات والأرض وعشيا وحين تظهرون يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ويحيي الأرض بعد موتها كذلك تخرجون اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين أسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته لا تدع لنا ذنبا إلا غفرته
لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا أسماء إلا أنكرته ولا حاجة هي لك إلا قضيتها يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا أول الأولين يا آخر الآخرين يا أرحم المساكين. நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் செய்த குறைகளை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. எங்களை படைத்தவன் நீயாக இருக்கிறார். எங்களை பாதுகாப்பவன், போஷிப்பவன், உதற்பவன் ரப்பே நீதான் அல்லாஹ். நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள் அல்லாஹ், உன்னால் படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய நியமத்துகளை கணக்கு வழக்கில்லாமல் பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் உன்னை மறந்து வாழ்ந்துவிட்டோம் யா அல்லாஹ். உனக்கு நாங்கள் மாறு செய்து விட்டோம் யா அல்லாஹ். மனோயிசையின் பிரகாரம் நடந்துவிட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த சைத்தானை பகைவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு நீ சொன்னாயோ அந்த சைத்தானை நண்பனாக ஆக்கிக் கொண்டிருக்கோம் யா அல்லாஹ். மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ், மன்னித்து விடுவாயாக. தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், தௌபாவை கபூல் செய்திருவாயாக. ரஹ்மானே ரஹீமே, நாங்கள் பாவங்களில் இருந்து மீள வேண்டும் என்றால் நீ எங்களுக்கு தௌபை செய்தால் தான் முடியும் அல்லாஹ். நாங்கள் உன்னை இபாதத் செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய தௌபைக்கு இல்லாமல் முடியாது யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக, உனக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக, உன்னுடைய தீனுக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பிரியத்திற்காக தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக. ரஹ்மானே ரஹீமே, யா அக்ரமல் அக்ரமீன், எப்படி உன்னிடம் நாங்கள் கேட்பது என்று எங்களுக்கு தெரியவில்லையா அல்லாஹ். எத்தனையோ தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ். ரஹ்மானே, கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. எங்கள் உடலில் பலத்தை தருவாயாக, உறுப்புகளில் பலத்தை தருவாயாக, சலாமத்தை தருவாயாக, சிகத்தை தருவாயாக, ஆபியத்தை தருவாயாக, சுகத்தை தருவாயாக, பரக்கத்தை தருவாயாக, சந்தோஷத்தை தருவாயாக, லாபத்தை தருவாயாக, மகிழ்ச்சியை தருவாயாக. ரஹ்மானே ரஹீமே, யா அக்ரமல் அக்ரமீன், உன்னுடைய தீனின் பிரகாரம் நாங்கள் நடக்க யா அல்லாஹ் எங்களை நீ தௌஃபீக் செய்வாயாக. 5 நேரமும் ஜமாத்துடன் சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்ற நல்ல முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக. உன்னால் கடமையாக்கப்பட்ட அத்தனை கடமைகளையும் யா அல்லாஹ் முறையாக செய்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய அச்சத்தை, பயத்தை உங்களுடைய உள்ளங்களே கொடுப்பாயாக. எந்த அளவிற்கு பயம் இருந்தால் உனக்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோமோ அந்த அளவிற்கு உன்னுடைய பயத்தை தருவாயாக. யா அல்லாஹ், பிறர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வராமல், பார்க்கவில்லை என்பதற்காக வராமல், இந்த முனாஃபிக்தனமான இந்த ரியா முகத்தினுடைய நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நீ பார்க்கிறாய் என்று நாங்கள் அமல் செய்யும் பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கி வையா அல்லாஹ். ரஹ்மானே, நாங்கள் செய்த தப்பின் காரணமாக நாங்கள் சிரமப்படுகிறோம் யா அல்லாஹ். உஷ்ணத்திலே நாங்கள் சிக்குண்டு கிடைக்கிறோம் யா அல்லாஹ். வெயிலுடைய கடுமை எங்களால் தாங்க முடியவில்லை யா அல்லாஹ். பலவீனமானவர்கள் யா அல்லாஹ். கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ், கதறி கேட்கிறோம் யா அல்லாஹ், அழுது கேட்கிறோம் யா அல்லாஹ். மழையை பெய்ய வைப்பாயாக யா அல்லாஹ், மழையை பெய்ய வைப்பாயாக யா அல்லாஹ், மழையை பெய்ய வைப்பாயாக. உன்னுடைய ரஹ்மத்துடைய மழையை பெய்ய வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பகுதியிலே யா அல்லாஹ் ஏற்பட்டிருக்கின்ற தண்ணீர் பஞ்சத்தை, கஷ்டத்தை, காய்களை யா அல்லாஹ் நீக்கிடுவாயாக. உஷ்ணத்தை நீக்கி குளிர்ச்சியை தருவாயாக. வறண்ட நிலையை நீக்கி பசுமையான நிலையை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை யார் என்ன பாவம் செய்திருக்கிறோம், என்ன பாவத்தின் காரணமாக மழை தடைப்பட்டிருக்கிறது தெரியவில்லையா அல்லாஹ். அந்த பாவம் செய்தவர்கள் நாங்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறோம்.
எங்களுடைய சகோதரிகளாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக யா அல்லாஹ் பாவமே அறியாத குழந்தைகள் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் வனவிலங்குகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ரஹ்மானே ரஹீமே மிருகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. செடி கொடிகள் காய்கின்றன. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களின் மீது இறக்கப்படாவிட்டாலும் அவைகளின் மீது இறக்கப்பட்டு யா அல்லாஹ் அவைகளுக்கு இறங்குகின்ற அந்த மழையின் காரணமாக எங்களுக்கும் நீ மழையை தந்திருப்பாயாக. யா அல்லாஹ் மழையை பெய்ய வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஒரு மாத காலம் உன்னுடைய ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய நாவிலிருந்து மொழியப்பட்ட ஹதீஸ்களை ஓதியிருக்கிறோம் யா அல்லாஹ், மொழிந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லியிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதை பொருட்டாக வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த அமல் உனக்கு பிடித்தமாக இருக்கும் யா அல்லாஹ். இந்த அமலின் காரணமாக எங்களுடைய இந்த துஆவை நீ கபூல் செய்திருப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள் யா அல்லாஹ் துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்கள் உன்னிடம் யா அல்லாஹ். அவர்களின் தேவைகளை என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாங்கள் அவர்களுக்காக உன்னிடம் துஆ செய்கிறோம். அந்த சகோதரருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயா. யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்திலே மன மகிழ்ச்சியை தந்தருவாயாக. யா அல்லாஹ் அவர்களின் உலக தேவையும் மறு உலக தேவையும் நிறைவேற்றி தந்தருவாயாக. எத்தனையோ வியாதியஸ்தர்கள் தங்களுடைய வியாதியை சொல்லி சுகத்திற்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த அடிமைகளாகிய நாங்கள் உன்னிடம் சமர்ப்பித்தோம் யா அல்லாஹ். அவருடைய அந்த வியாதியிலிருந்து நீ சுகத்தை தருவாயாக. அவர்கள் பட்டிருக்கின்ற கடன்களிலிருந்து அவர்களுக்கு யா அல்லாஹ் விடுதலை தந்தருவாயாக. சம்பாதிப்பிலே பரக்கத்தை தருவாயாக. கொடுக்கல் வாங்கலே பரக்கத்தை தருவாயாக. விவசாயத்திலே பரக்கத்தை தருவாயாக. வியாபாரத்திலே பரக்கத்தை தருவாயாக. தொழிலிலே பரக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளங்களிலே பரக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உங்களுடைய இந்த மதரசாவிலே ஜாமியாவிலே நீ எங்களுக்கு செய்திருக்கிற அடிப்படையிலே யா அல்லாஹ் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த மதரசாவை 150 ஆண்டு காலம் யா அல்லாஹ் நாங்கள் அதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் எங்களை கொண்டு நீ நடத்திருக்கிறாய் யா அல்லாஹ். மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். நன்றியை தெரிவிக்கிறோம் யா அல்லாஹ். சுக்கரை தெரிவிக்கிறோம் யா அல்லாஹ். இன்னும் கியாமத் நாள் வரை இந்த மதரசாவை நல்ல முறையில் நடத்தும் பாக்கியம் பெற்றவர்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஜாமியாவை மதரசாவை உன்னுடைய தீனுக்காகவே தீனுடைய எண்ணுக்காகவே காலித்தானதாக ஆக்கி வைப்பாயாக. இந்த மதரசாவிலிருந்து உன்னுடைய தீனை பரப்பக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய திறமையான தக்வாவுடைய சாலிமான ஆளுங்களை அல்லாஹ் அதிகமாக இதிலிருந்து வெளியாக்கி இந்த ஊர் மக்களாக எங்களுக்கு நீ வாக்கியத்தை தருவாயா. எங்களுடைய மதரசாவிலே கல்வி பயில வந்திருக்கின்ற மாணவர்களை தக்வாவுடையவர்களாக ஆக்கி வைப்பாயா. சாலிஹீன்களாக ஆக்கி வைப்பாயா. இல்மு தீனிலே திறமையுடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு பேச்சாற்றலை தந்து அந்த பேச்சை கொண்டு உன்னுடைய தீனை பரப்பும் யா அல்லாஹ் வாய்ப்பை தந்தருவாயாக. இந்த மதரசாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ, இதை போன்ற உலகத்தில் இருக்கின்ற மதரசாக்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ எல்லோரையும் கபூல் செய்தருவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய சகோதரிகளை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய நண்பர்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய உஸ்தாதுகளை மன்னித்தருள்வாயாக. எங்களிடத்திலே கல்வி பயின்ற மாணவர்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய உறவினர்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உலகிலே முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அந்த சிரமத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பாதிப்பிலிருந்து யா அல்லாஹ் முழு விடுதலை செய்து சந்தோஷமாக வாழ பழக்கம் செய்திருவாயாக. முஸ்லிம்களாகிய எங்களை முன்மாதிரி முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக. வழிகாட்டும் முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஜாமியாவுடைய 150வது ஆண்டு விழாவை வெற்றிகரமான விழாவாக, சிறப்புமிக்க விழாவாக, உலகம் முழுவதும் பயன்தரும் விழாவாக ஆக்கி வைப்பாயாக. அந்த விழாவை நல்ல முறையில் நடத்துவதற்கு உன்னுடைய மறைமுகமான கசானாவிலிருந்து எல்லா உதவிகளையும் செய்திருப்பாயாக. யா அல்லாஹ் அதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ கபூல் செய்திருவாயாக.
யா அல்லாஹ் நாங்கள் அந்த விழாவிலே, அந்த 150வது ஆண்டு விழாவிலே நாங்கள் தமிழகத்தினுடைய பல ஆளுங்களிடத்தில் உயர்ந்த கட்டுரைகளை எல்லாம் வாங்கி யா அல்லாஹ் அதை பதிவு செய்து வெளியாக்க இருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் அது கருத்தாளமிக்க புத்தகமாக மலராக ஆக்கி அதையும் வெளியிட தௌஃபீக் செய்தருள்வாயாக. அதில் எந்த அளவிற்கு வேலைகள் நடந்திருக்கின்றதோ, இன்னும் எவ்வளவு நடக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் இன்னும் சீக்கிரமாக அது முடித்து யா அல்லாஹ் குறிப்பிட்ட நாளிலே அது பெரும் மலராக, சிறப்பான மலராக, வெளித்தோற்றத்திலும் அந்தரங்கத்திலும் உயர்ந்த மலராக நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அதற்கான முயற்சி செய்தவர்களை கபூல் செய்திருவாயாக. யா அல்லாஹ் பாவங்கள் நாங்கள் கையெழுந்திருக்கிறோம், பாவங்கள் செய்தவர்கள் கையெழுந்திருக்கிறோம், பாவ கரைகளுடைய கரங்கள் கையெழுந்திருக்கின்றன. யா அல்லாஹ் பாவங்களை பார்த்து திருப்பி அனுப்பிவிடாது. யா அல்லாஹ் வெறும் கையை அனுப்பிவிடாது. நீ ரஹ்மான் ரஹீம் அர்ஹமர் ராஹீமாக இருக்கிறாய். யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக கேட்கிறோம். யா அல்லாஹ் நீ இறக்கிய குர்ஆன் ஷரீஃபின் காரணமாக கேட்கிறோம். யா அல்லாஹ் நாங்கள் ஓதி அந்த புகாரி ஷரீஃபினுடைய அந்த உன்னதமான வார்த்தைகளின் காரணமாக கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை பார்க்காமல் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து எங்களுக்கு மீது நீ அன்பு செலுத்தி யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் பெற்ற அடியார்களாக எங்களை ஆட்சி வைப்பாயாக. اللهم أمطر السماء علينا مدرارا، اللهم أمطر السماء علينا مدرارا، اللهم أمطر السماء علينا مدرارا، اللهم اسقنا غيثا، اللهم اغثنا غيثا مغيثا هنيئا مريئا مريعا نافعا غير ضار عاجلا غير عاجل. اللهم اسق عبادك وبهائمك وانصر رحمتك وهي بلدك الميت. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. اللهم انا نسالك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم، ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم انا نسالك من خير ما سالك منه نبيك محمد صلى الله عليه وسلم. اللهم انا نعوذ بك من شر، اللهم انا نعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم. اللهم انا نسالك الجنه وما قرب اليها من قول او عمل، ونعوذ بك من النار وما قرب اليها من قول او عمل. اللهم انا نعوذ بك من الهم والحزن، ونعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال، ونعوذ بك من عذاب جهنم، ونعوذ بك من عذاب القبر، ونعوذ بك من فتنة المحيا والممات، ونعوذ بك من فتنة المسيح الدجال. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله